பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேதத்தை வாசிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருகிறது, என்னென்ன நன்மைகள் வருகிறது அப்படிங்கிறது குறித்து வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இதை கேட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் வேத வாசிப்பில் ஒரு மாற்றத்தை உங்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். வாங்க நம்ம இன்றைக்கு வேதத்தோட அடிப்படையில் வசனத்தை கொண்டு வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம இப்போ தியானிப்போம். முதலாவதாக வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வசனத்துக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனை வேதத்திலேருந்தே நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் என்னவா இருக்கிறது, தேவனாய் இருக்கிறது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்று தாங்கிறத புரிந்து கொள்கிறோம். அதே அதிகாரம் யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், மாம்சமாகிங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ வார்த்தை தான் பிதாவாகிய தேவனாகவும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவ மாம்சமாகி என்ன செய்கிறது இருக்கிறாரு. அடுத்ததான் என்ன ஆகிறது, பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்போ வார்த்தைனா என்ன, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, எல்லோருமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதை முதல்ல நம்ம புரிந்து கொண்டோம்னா தான் அடுத்து இருக்கக்கூடிய வேதத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், இன்னும் ஆழமான காரியங்களை நம்ம என்ன செய்ய கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததான் 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தை எழுதினவர் யார் அப்படின்னா தேவ ஆவியானவர். வேதத்தில் இருக்கிறது எல்லாம் அவரால் தான் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் அதோடைய ஆத்தர். அடுத்து பாருங்க, அப்போ அவரே நமக்கு சொன்னாதான் அவர் எதற்காக எழுதப்பட்டதுங்கிறத யார் எழுதினாங்களோ அவங்களே சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியும், எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி, நம்ம தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி அது என்ன செய்திருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, 2 தீமோத்தேயு 3:17 அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன பண்ணும், நமக்கு உபதேசம் பண்ணும், கடிந்து கொள்ளும், சீர்திருத்தும், நீதியை படிப்பிக்கும். அப்போ இது எல்லாமே நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்க, யோவான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ பாவமெல்லாம் என்னதுங்கிறது குறித்து நம்மளை என்ன செய்வார், கண்டித்து சீர்படுத்துவார். அடுத்து என்ன செய்வார், நீதி. அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது அதே ப்ராசஸ் தான் நமக்குள்ள நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, ஆவியானவர் இப்போ வேதத்தின் மூலமாக நம்மளோட பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர் பேசுகிறத நம்ம புரிந்து ஆழமான சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ அவர் எதற்காக எழுதினார் நமக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 விதமான சென்சஸோடு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே புரியாது. அதாவது மாம்சத்திற்குரிய காதுகளால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்களால் இது வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய 5 புலன்கள் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கணும். அப்போ இதை குறித்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது முதலாவதாக நம்ம என்ன நினைவு கூறணும்னா, இயேசு கிறிஸ்து யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பழைய மனிதனை, அந்த பாவமான மாம்சமான மனிதனை சிலுவையில் அறைந்து விட்டாச்சு, அவனை அடக்கம் பண்ணியாச்சு அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும். அப்போ எழுந்திருக்கும் பொழுது இயேசுவை தரித்து கொண்டு எழுந்திருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழணும் இயேசுவை போல அப்படிங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ அவர் வரும் பொழுது அவர் நமக்கு எல்லாத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவர் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், அவர் பேசுகிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆவிக்குரிய கண்கள், அந்த 5 விதமான புலன்களும் செவிகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன செய்யணும், செயல்பட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். மாம்சத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஜென்ம சுவாபமான மனிதனுக்கு தேவனுடைய காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாது, புரியாது. அப்போ அந்த ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறோம்னா ஆவிக்குரியதை புரிந்து கொள்ள நமக்கு என்ன வேணும், ஆவிக்குரிய 5 புலன்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அடுத்ததான் நம்ம பழைய ஏற்பாட்டு கால மனிதருக்கும் புதிய ஏற்பாட்டு கால மனிதருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த எல்லாருமே மாம்சத்தில் இருந்த மாம்ச மனிதர்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. யாராவது ஒருத்தர் சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாலுமே வந்துட்டு போயிடுவாங்க, அவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே ஆவியில் பிறந்திருக்கோம், பரிசுத்த ஆவியானவரால் பிறந்திருக்கிறோம்.
அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கப்படுகிறார். அவர் நம்மோடே இருப்பார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார்? போயிட்டு போயிட்டு வர மாட்டார், நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு கால மனிதர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவங்க. அப்போ அவர்களோட லைஃப் ஸ்டைல், அதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு ஏற்ற விதத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியில் பிறந்த அந்த ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். ரெண்டாவது, அந்த ஆவிக்குரிய மனிதன் அதாவது வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மனிதன். நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தப்படணும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ள அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படியான வாழ்க்கைகளை வாழணும், என்னென்ன மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், விட்டு விட்டு எப்படியெல்லாம் வாழணுன்றத நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற விதத்தில் அது இருக்கும். அப்போ நம்ம அதிகமாக அதை தியானித்து படிக்கணும். பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும், பழைய ஏற்பாட்டுக்கார படிக்கணும். ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டை படித்து அதன்படி நம்ம வாழணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற இந்த காரியத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும் அப்படின்னா புரிந்து கொள்ளணும். அப்போ ஆவிக்குரிய இப்போ எப்படி நம்ம ஒரு மனிதன் மாம்சத்தில் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி இந்த ஆவியில் இருக்கக்கூடிய மனிதன், ஆவியில் பிறந்திருக்காங்க இல்லையா, அப்போ அந்த குழந்தை, அந்த மனிதன் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேத வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஆவியில் நம்ம என்ன செய்யணும்? நல்ல பரிபூர்ணம் உள்ள ஒரு மனிதனாக நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ளணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்துதான் 1 தெசலோனிக்கேயர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம்? சுவிசேஷம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதாவது சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாய் பூமியில் வந்தாங்க, எதற்காக மரித்தாங்க, எதற்காக மறுபடியும் உயிரோடு எழுந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது தான் சுவிசேஷம். அப்போது சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் போதா இருக்கட்டும், சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம கேட்கும் பொழுதா இருக்கட்டும், அது எப்படி வருகிறதா பாருங்க. வசனத்தோட மாத்திரம் அல்ல, அது வெறும் வசனமா வரல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்போ அதை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை, அந்த வல்லமையோடு வருகிறது, பரிசுத்த ஆவியானவரோடு வருகிறது. அப்போ நமக்குள்ள ஒரு மாற்று வரும். ஆவியானவர் வந்துட்டா பேசுவாங்கல்ல, உணர்த்துவாங்கல்ல, அப்போ அதை நம்ம உணர்வோம்ல, அப்போ அது என்ன செய்யுது? ஒரு மாற்றங்கள். அப்போ நம்ம இதை கேட்டுட்டு இருக்கும்போது கூட நம்ம நிறைய நேரங்களும் சுவிசேஷத்தை கேட்டிருப்போம், வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சில மாற்றங்கள் நமக்குள்ள வருகிறதுனா ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது வசனத்தோடு வரல, அது வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு நம்ம வருகிறது. அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம், அதை நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அதை நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட பேசுவாங்க, அப்போ அதை நம்ம புரிந்து கொள்வோம். அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்து கொள்ளணும்? புரிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சுகமாகன்னு சொன்னால் சுகமானது. பிதாவாகிய தேவன் வானத்தை பார்த்து உண்டாக கடவுள்னா உண்டாச்சு. அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை. அப்போ அதே வார்த்தையை கேட்கும் பொழுது, அதே வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா விடுதலையெல்லாம் வரும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ வேதத்தை வாசிக்க 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 நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற்றங்கள் வரும். நம்ம எந்தெந்த விதத்திலெல்லாம் மாறணும், அவரே நம்மளை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அவரே நம்மளை மாற்றுவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இனிமேல் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உணர்ந்து படிக்கும் பொழுது அவர் நமக்குள்ள மாற்றங்களை கொடுப்பார். அப்போ இனி நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு மாற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நினைவில் வைத்து நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசித்து தியானிக்கணும். அடுத்ததான் 1 பேதுரு 1:12. அதாவது அதனுடைய இடைப்பகுதியில், நடுப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. அப்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ ஒன்று வேதத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். இல்லை எந்த மனிதர்களானா பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவே அபிஷேகம் பெற்ற பிறகுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, பிசாசுகளை துரத்தி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? சகல ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? நமக்கு என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். அப்படின்னு அதனால தான் அவரே நமக்கு அறிவிக்கிறனால நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நமக்குள்ள அது கிரியை செய்யுதுங்கிறத நம்ம என்ன செய்து கொள்ளணும்? புரிந்து கொள்ளணும். முதலாவது ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ஆவிக்குரிய 5 புலன்களோ நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்கிறோம். தாவீது ராஜாவும் பாருங்க, சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தாலும். தாவீதுக்கு என்ன கண்ணு தெரியாதா? அவர் சொல்லுகிறது ஆவிக்குரிய கண்கள், அதில் நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் அதை நம்மளால் என்ன செய்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரம் முழுவதுமே வேதத்தை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கும். அதில் படித்தோன்னா வேதத்துடைய மகத்துவம் நமக்கு என்னன்னு புரியும். ரெண்டாவது, ஆவிக்குரிய கண்கள். நம்ம வெறுமனே மாம்சத்தில் படித்தோம், ஆழமாக நமக்கு வேதத்தை பற்றி சரியாக என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது.
ஆவிக்குரிய கண்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாருங்களேன், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ல சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே மாம்சத்துக்கான காரியங்கள், மாம்ச சிந்தை. அப்ப இது எல்லாவற்றையுமே நம்ம என்ன செய்திடணும், விட்டு விடணும். ஏன்னா இதெல்லாம் பழைய மனிதனோட சுபாவம். இப்போ நம்ம அப்படி கிடையாது, புதிய மனிதன் ஆவியில பிறந்திருக்கோம். அந்த மனிதன் பாருங்க 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், வளரணும் அப்படின்னா இந்த பழைய மனிதனை விட்டு புதிதாக பிறந்திருக்கோம் இல்லையா, அப்போ அந்த மனிதனை நம்ம என்ன செய்யணும், வளரணும். அந்த உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனிதன் வளரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நம்ம என்ன செய்யணும், வாஞ்சியாக இருக்கணும். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த வசனத்தை வாஞ்சியாக வாசிச்ச எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க அது எப்படி வளருமோ அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய அந்த மனிதன் அந்த வசனங்களை எடுத்து நம்ம உட்கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வல்லமையாய் பலப்படணும். அப்போதான் மாம்சத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளால விட முடியும். ஆவியானவரோட கிருபையோட வார்த்தையை வாசிக்க அந்த பழைய பாவங்கள் நம்ம கிட்ட என்ன செய்யாது, வராது. வந்தாலும் ஆவியானவர் அதுலேருந்து வெளியில வர உணர்த்தி வைப்பாங்க, அதுலேருந்து வெளியில வர உதவி செய்வாங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், ஒரு புதிய மனிதனா ஆவிக்குரிய மனிதனா நம்ம என்ன செய்யணும், வளரணும் அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதுதான் ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல 13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்துடைய செய்கைகள் எல்லாத்தையுமே ஆவியினால தான் அழிக்க முடியும். அப்போ நம்ம வேதத்தை வாசிக்க ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்வாங்க, இடைப்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஆவியில வல்லமே அந்த உணவை நம்ம அதே சாப்பிட்ற மாதிரி அந்த வசனத்தை சாப்பிட ஆவியில பலன் கொண்டு சரீரத்தில் இருக்க எல்லா மாம்சக்கிரியை நம்ம என்ன செய்திருவோம், அழித்து விடுவோம். அதே நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது இதன்படி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நிதானிச்சு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி அதில் நம்ம என்ன செய்யணும், வளரணும். அப்படி இல்லை என்றால் மாற ஆவியானவற்றை கிருபை கேட்டு மாறிக்கிட்டே வரணும். அடுத்ததா எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்புறம் அவருடைய ஆவியினால தான் நம்ம அந்த ஆவியில் பிறந்திருக்க அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்ய முடியும், வல்லமையாய் பலப்பட முடியும். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கும். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் தானே நம்ம இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகியோ, அதாவது அவருடைய அன்பில் நம்ம என்ன செய்யணும், வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் நம்ம என்ன செய்யணும், மாறணும். அதற்கும் அவரோட ஆவி வேண்டும். அடுத்ததா எபேசியர் 3:18 அதே அதிகாரத்தில் அடுத்த 18வது வசனத்தில் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து ஆவியானவருடைய அன்புடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ள தான் நம்ம உள்ளான மனுஷன்ல வல்லமையாக பலப்பட முடியும். அவர் அறிய அந்த ஆவில நம்ம என்ன செஞ்சுட்டே வருவோம், பலப்பட்டுட்டே நம்ம என்ன செய்வோம் வருவோம். ஆழமான காரியங்கள், புரியாத காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். பாருங்க எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படும். அது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் புரிந்து கொள்ள அவர் கிருபை தருவார். ஏன்னா அவருடைய அறிவை நமக்கு கொடுப்பார். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படும். அவருடைய பரிபூரணத்தால் நம்ம என்ன செய்வோம், நிறையப்படுவோம். ஏன்னா அவரை நம்ம தரித்து அவரை நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ அதில் நம்ம நிறையணும் இல்லையா, அதில் நம்ம நிறைந்தவர்களாகவும் நம்ம மாறணுங்கிறதுக்காக அவர் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்கிறார். அப்போ அந்த ஆழமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளவும் ஆவியானவர் வேணும். அப்போதான் நம்ம உள்ளான அந்த மனுஷனில் நம்ம என்ன செய்ய முடியும், வல்லமையாக நம்ம என்ன செய்யணும், பலப்பட முடியும். நம்ம நாளுக்கு நாள் வேதத்தை வாசித்து அப்படியே ஜெபித்து தியானிக்க அந்த உள்ளான அந்த குழந்தையா பிறந்த மனுஷன் இருப்பாங்க பாருங்க, அவங்க வல்லமையாக என்ன செய்வாங்க, ஆவியில் பலப்படுவாங்க. அடுத்ததாக பாருங்க பவுல் சொல்கிறார் பாருங்க 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க வேதத்தை வாசிக்க அந்த உள்ளான மனுஷன்ல என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே அந்த உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புறம்பான மாம்ச மனுஷன் என்ன செஞ்சிருவாங்க, அழிந்து ஆவியில பலப்பட ஆரம்பிச்சிரும், மாம்சம் அடங்கிடும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வேதத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். ஆவியானவரோட கிருபையோட தியானித்தாதான் இந்த மாற்றம் நமக்குள்ள ஒரு வசனம் இப்படி சொல்லிக்கிறது நம்ம மாறி இருக்கோமா, இல்லை என்றால் நம்மளை நாமே சிந்தித்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படி மாறணும். அடுத்துதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ரகசியமான தேவ ஞானம்லாம் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளிப்படும். அதை தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கும் அந்த ரகசியம் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். அதே பாருங்க அதே அதிகாரத்தில் 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மனிதவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள்
மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது நமக்கு தெரியாது, புரியாது தான். அவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். பாருங்க 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அது நமக்கு இருதயத்துக்கு புரியாது. ஆனால் அவர் நமக்கு அதை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவரே எழுதியிருக்காரு. அவரே நமக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரகசியங்களை எல்லாம் நம்ம என்ன மறைபொருள் எல்லாம் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? புரிய ஆரம்பிக்கும். அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அப்போ கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதன்படி நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த ஒரு வாஞ்சையோடு நம்ம வாசிக்கும் பொழுது இதை வெளிப்படுத்தும் பொழுது ஆவியானவர் நம்மளோட என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? இதை இவ்வளோ வெளிப்படுத்திட்டு அடுத்து நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்ததாக பாருங்களேன், தாவீது ராஜா சொல்லுகிறார் சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறாரு. அவர் ஏன் ஆத்மாவை ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, ஆத்மாவால் தான் சந்தோஷத்தை உணர முடியும், சமாதானத்தை உணர முடியும். துக்கத்தில் இருக்கிறோமா, எதில் நம்ம அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆத்மாவுக்கு தான் இருக்குது. அப்போது ஆத்மாவை வந்து நம்ம அப்படியே நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதுலேயே நம்ம மூழ்கிடுவோம். நம்ம வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதனால தான் பிசாசு தந்திரமா நம்மளை மாம்ச சிந்தையா நம்மளை ஆத்மாவில் என்ன செய்கிறான்? சோர்வுக்குள்ளாக்கி உட்கார வச்சுருக்கான். ஸோ அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரணும். அதான் என் ஆத்மாவை உயிர்ப்பியும். அவரோட வசனம் வரும் பொழுது அது நம்ம என்ன செய்ய, அந்த உள்ளார்ந்த அந்த ஆத்மாவை என்ன செய்யும் அப்படின்னா விடுதலை ஆக்குகிறது. அப்போ உலக பிரமாணமும் ஆசீர்வதிப்பாங்க தேவன், நம்மளை என்ன செய்வோம்? ஆவிக்குரிய விதத்திலேயே ஆசீர்வதிப்பாங்க. அப்போ வசனம் நமக்குள்ள வந்து சந்தோஷம் வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ ஆண்டவரோட காரியத்தில் வளருவோம். மறுபடியும் சோர்வு வந்தோடனே ஆண்டவரோட காரியத்திலேருந்து போயிடுவோம். அதனால தான் அவர் சொல்கிறார் என் ஆத்மாவை உயிர்ப்பியும். அப்போ வசனம் வரும்பொழுது நம்ம ஆத்மாவை அதை என்ன செய்ய உயிர்ப்பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த சோர்வெல்லாம் போய் உள்ளான மனுஷனில் வல்லமையாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியாது. அதனால் பவுல் சொல்கிறார் நாளுக்கு நாள் அந்த புதிய மனிதன் நம்ம என்ன செய்யணும்? வல்லமையாக பலப்படணும். அதனால் ஆத்மாவை தான் என்ன செய்கிறார்? இம்பார்ட்டன்ட். அப்போ ஆத்மாவை வசனம் வந்தோடனே என்ன செய்ய? ஆத்மா உயிர்ப்பிக்கிற அந்த சந்தோஷத்தை நம்மளால் உணர்ந்து தேவ காரியத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னும் அதிகமாக வளர முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு விடுதலை, சந்தோஷம், சமாதானம் வருகிறத நம்மளால் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அதனால தான் அவர் ஆத்மாவை சொல்லுகிறார். அதே பாருங்க, அதே சங்கீதம் தாவீது சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ அவரோட வசனம் நமக்குள்ள வரும்போது குணமாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம அந்த முதல்ல அந்த சோர்வு, அந்த பலவீனம் அது எல்லாத்தையும் மாறி அதெல்லாம் சரி பண்ணி அந்த நெகட்டிவ் திங்ஸ், அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவரோட காரியத்தில் நம்மளை என்ன செய்கிறார்? அப்படியே மேலே கொண்டு வருகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஆவியானவரோட கிருபையை கிருபையோட வாசிக்க சோர்வு பலவீனமே நமக்குள்ள என்ன செய்யாது? வராது. ஒவ்வொரு நாளும் நம்ம வெறுமனே வார்த்தையாக வாசிச்சோம்னா கிடையாது. ஆவியானவரோட கிருபையோட வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த எல்லாமே போய் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க? வல்லமையாக நம்ம என்ன செய்வாங்க? பலப்படுத்துவாங்க. அதை நம்மளால் உணர முடியும். பாருங்க, இன்னும் சங்கீதம் 19:7 தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்களேன், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த துக்கத்திலிருந்து நம்ம மீண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? சந்தோஷமாயிரும். பாருங்களேன், அவர் மறுபடியும் அந்த சங்கீதம் 119 நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அதை அதிகாரம் முழுவதும் வாசிச்சோம்னா அவர் நிறைய சொல்லியிருப்பார். உமது வேதம் மன மகிழ்ச்சியால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அதை வாசிக்க நம்ம அந்த துக்கத்தில் இருந்து அப்படியே அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த எல்லாத்துலேருந்து நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு சந்தோஷம் பெற்று அந்த என்ன செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னா சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் நமக்குள்ள நிறைவாய் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதனால தான் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்றது, தியானிக்கணும்னு சொல்றது. இன்றைக்கு நம்ம எங்கெங்கேயோ இதுக்கு சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு அழைகிறோம். ஆனால் கையிலே இருக்கக்கூடிய வேதத்தை ஆவியான ஒரு கிருபையோடு ஒரு நிமிடம் ஆண்டவரே, ஆவியானவரே என்னோடு நீங்கள் பேசுங்க நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்குள்ள வந்து அதை என்ன செய்வார்? எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி தான் இருக்கணும். வசனத்தின்படி நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை வாசித்து மாற்ற வருகிறதா? இல்லை என்றால் நம்ம நிதானித்து பார்க்கணும். இன்றைக்கு ஆவியானவர் இதை நமக்கு உணர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் அவர் வந்து அடுத்து நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? உணர்வீங்க. வேதத்தை ஆவியானவரோட துணையோடு வாசிக்க நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதற்காக ஜெபித்து நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? வாசித்து நம்ம ஆத்மாவை உயிர்ப்பித்து நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நமக்குள்ளே ஒரு டவுட் வரும். இவ்வளோ நாள் நம்ம வேதத்தை வாசித்தோமே, ஆனால் ஏன் நமக்குள்ளே இந்த மாதிரி மாற்றங்கள் வரலை அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் நமக்குள்ளே விடுதலை இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். அது ஏன் அப்படின்னா வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அதில் தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம அதை விசுவாசிச்சிருக்க முடியும்? இப்போ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம விசுவாசித்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ அதை குறித்த ஞானம் இல்லை. ரெண்டாவது அதை விசுவாசிக்கணும். இப்போ இதை தெரிந்த பிறகு 24 hours இந்த மைண்டில் இந்த கான்சியஸ்லேயே நம்ம நடக்கும்
பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது இவ்வளோ காரியங்கள் இருக்கா? இதை நம்ம விசுவாசிக்க ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? இடைப்பட ஆரம்பிப்பாங்க. இது எழுப்புதலின் காலம். அதனால கர்த்தர் நம்மளோட என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? பேசி நம்ம ஒவ்வொருத்தரையும் எழுப்புதல் அடைய செய்து நம்ம வருகைக்கு நேரம் என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்துவாங்க. அப்போ அதில் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கூடும். அதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நம்ம வேத வாசிப்பில் நம்மளால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அடுத்ததா சங்கீதம் 1:2 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நம்ம என்ன செய்யணும்? தியானமாக இருக்கணும். பாருங்க, அதிலே 1ஆம் அதிகாரத்தில் 3ல் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ உலக பிரமாண ஆசீர்வாதம் பிளஸ் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலக பிரமாணமாக நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவதா தேவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய கனிகளை தந்து வாசிக்க அது நமக்குள்ள அந்த மாம்ச சிந்தை எல்லாம் மறைந்த ஆவியின் சிந்தை வெளிப்படும் பொழுது ஆவியின் கனிகள் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்தை போல நம்ம என்ன செய்வோம்? வாழ்வோம். பரலோகத்துக்கு நேராக நம்மளால் ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். அப்போ ஆவியானோர் துணையோடு வாசிக்கும் பொழுது செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உலக பிரமாண ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமுமே நமக்கு என்ன செய்யும்? கிடைக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்ததா அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 11ல் பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்ச வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அப்போ அந்த பட்டணம் முழுவதுமே அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோமோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கொண்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளே கர்த்தர் நற்குணசாலியாக மாற்றி நம்மளே அந்த பட்டணத்தார் போல என்ன செய்வார்? நற்குணசாலிகளாக மாற்றி ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேதத்தை வந்து எப்படி வாசிக்கணும், எப்படி வந்து தியானிக்கணும் அப்படிங்கிறத குறித்து ஆவியானோர் துணையோடு கிருபையோடு எப்படி வாசித்து தியானிக்கிறதுன்னு குறித்து பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த எல்லா வேதத்துடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். இது எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நம்ம வாசிக்கிறோமா, இந்த மாற்றங்களாக நமக்குள்ள வருகிறதாங்க நம்ம என்ன செய்வோம்? ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமேன்.